அதிகாரத்திலிருந்து, 5வது பிசாசின் கண்ணியிலிருந்து. தெரிய தெரியாது. நீங்க யாரையும் கேளுங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஐ அம் ஆல் ரைட், அவரோட நான் பரவாயில்லை, இந்த பரிசீலனை போல நான் அவனைப் போல இல்லை, இவனைப் போல இல்லை, நான் உபவாசிக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன், கம்பேர் டு சம் ஒன். வேண்டாம். ஒரு 5 ஆங்கில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். He brought up, என்னை அவர் தூக்கி எடுத்தார். சங்கீதம் 2வது it taken out, சிங்கத்தின் வாயிலிருந்து. ஆமோஸ் 3:12. 3வது picked out, அக்கினிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். 4வது delivered, என்னை விடுவித்தார் இருளின் அந்தகாரத்திலிருந்து. கடைசியாக அவேக்கன், எனக்கு விழிப்புணர்ச்சியை தந்தார். நீங்க எத்தனை பேருக்கு விழிப்புணர்ச்சி இல்லையே. நான் பல ஊழியரோடு பழகுகிறேன், பல ஊழியனோடு கூட டிராவல் பண்றாங்க. அதை சொல்லும் போது அது பரவாயில்லை, அரசியல்வாதியோட, கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களோட, அவரோட மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், கவனிங்கள், கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற மக்களோடு கூட அவர் இருக்கிறார்கள். சொல்ல போனால் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களோடு கூட அவர் ஐக்கியமா இருக்கிறார். அதுல அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறார்கள். இவர் போதகர், அநேக போதகர்கள் இன்னைக்கு அதில் இருக்கிறாங்க. அது பிசாசனுடைய கண்ணி, மயக்கம், ஏதோ ஒண்ணு. நாளிலே கிரேட் டேஞ்சர், மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறீங்களா? விடுவிக்கிற ஆண்டவரோடு கூட இருக்கிறார். விடுதலையின் நாயகன், வெற்றியை தருகிறார். அக்கினியிலே, சிங்கத்திலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, அங்கே 1 தீமோத்தேயுவில் வாசித்தோம், ஒரு மயக்கம், ஏதோ ஒரு மயக்கம், போதையும் கூட சொல்லலாம். அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், போயா இருக்கலாம். சில பேருக்கு அந்த பதவி வந்த உடனே they forget everything, அந்த அழைப்பை மறந்துடுறாங்க, அந்த அபிஷேகத்தை மறந்துடுறாங்க. எதற்காக அழைக்கப்பட்டேன்? சில நேரங்களில பிசாசு நமக்கு ஐயப்பட்ட பொறுப்புகளை தந்து, பதவிகளை தந்து, மேக் இட் பிஸி. நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. முக்கியமான நோக்கத்தை விட்டு விடுகிறோம். வேண்டாம். எதற்காக அழைக்கப்பட்டு இன்னைக்கு அதை விரும்புறாங்க நிறைய பேர். பதவி, பட்டம், அதிலே பொருளாளர், இதுல செயலாளர், அதிலே தலைவர், அதற்கு அதை கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு காசு கொடுத்தும் வாங்கலாம். அதை கொடுப்ப நிறைய பேர் விரும்புறாங்க. லெட்டர் பேர்ல என் பேர் வரணும். நீ பாருங்க, ஒரு ஊழியர் கூட்டத்திற்கு இருக்கிறவருடைய புகைப்படம் இருக்கிறது, நடத்துகிற புகைப்படம் இருக்கிறது, அது இருக்கிற அத்தனை பேருடைய புகைப்படமும் அந்த நோட்டீஸ்ல இருக்குது. இது தேவையா என்பது மிகப்பெரிய கேள்வி.